தீர்ப்பு அப்படின்னா என்னன்னா, முடிவு செய்யப்படுது. இது சரி, இது தப்பு, இது நியாயம், இது அநியாயம். இந்த மாதிரி முடிவு செய்யப்படுது. நியாயம்னா என்ன? சத்தியம், உண்மை, நன்மை, இதெல்லாமே நியாயம். இந்த நியாயம் அப்படிங்கிறதுக்கான சிறப்பு என்ன அப்படின்னா, இறைவன் அவைகளை அனுமதித்திருக்கின்றான். இறைவன் அவைகளை பொருந்தி கொண்டவனாக இருக்கின்றான். இறைவன் மனிதர்களுக்காக விதித்துள்ள வாழ்க்கை வழிமுறையினுடைய அடிப்படையாக இருப்பது எது? சத்தியம், நியாயம், உண்மை, நன்மைகள். இதெல்லாம் தான் இறைவன் பொருந்தி கொண்டது, இறைவன் அனுமதித்தது. மீது எல்லாம் இறைவன் அனுமதிக்காது. இது நம்ம உணர்வாகவே இருக்குல்ல. ஒரு நன்மையை செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய உணர்வு என்ன? ஒரு குற்றத்தை செய்யும் போது, பாவத்தை செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய உணர்வு என்ன? அப்ப இந்த உணர்வே ஒரு சாட்சி தானே. இறைவன் நன்மைகளை தான் அனுமதிச்சிருக்கிறான். சத்தியத்துக்கு தான் இறைவனுடைய ஆதரவு இருக்குது. அந்த உணர்வே சொல்லுதா இல்லையா? ஒரு பொய் சொல்லிட்டா குறுகுறுக்குதா இல்லையா? இந்த குறுகுறுப்பு சுகமா இருக்குதா, சுகவீனமா இருக்குதா? டிஸ்டர்பன்ஸா தான் இருக்குது. அப்ப இதுவே ஒரு அத்தாட்சி. இறைவன் நன்மைகளைத்தான் பொருந்தி கொண்டிருக்கின்றான். நியாயத்தையும் சத்தியத்தையும் தான் மனிதர்களாகிய நமக்கு வாழ்க்கை வழிமுறையாக ஆக்கி இருக்கின்றான். அப்ப தீர்ப்பு என்பது என்ன? இது நியாயம், இது அநியாயம் என்று முடிவு செய்யப்படக்கூடிய ஒரு தன்மை. அப்ப தீர்ப்பு நாள் என்பது என்ன? அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா, இறைவன் அனுமதித்ததின் அடிப்படையில் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்திருந்தார்கள் என்று அறிவிக்கப்படும் நாள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இறைவன் இதையெல்லாம் மனிதர்களுடைய வாழ்விற்காக அனுமதித்தானோ அதன் அடிப்படையில் யாரெல்லாம் வாழ்ந்தார்கள் என்று முடிவு செய்யப்படும் நாள் தீர்ப்பு. நியாயம் முடிவு செய்யப்படும் நாள். நியாயம் அதற்கான முழுமையான அங்கீகாரத்தை பெறும் நாள். சத்தியம் நிறைவேற்றப்படும் நாள். பொய்யும் அநியாயமும் அழிக்கப்படும் நாள். பொய்யும் அநியாயமும் சத்தியத்தை மிகைக்கவே முடியாத நாள் தீர்ப்பு. இப்போ இன்னைக்கு ஒரு கோர்ட் இருக்குது. கீழ் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. அதை மேல் கோர்ட்ல மேல்முறையீடு பண்ணுவாங்க. இங்க தப்புன்னது அங்க சரிம்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கோர்ட் இருக்கும். இங்க சரின்னது அங்க போய் தப்புமா. இதுவே நம்ம நாட்டுல எத்தனையோ கேசஸ் எல்லாம் பார்த்துருக்கோமா இல்லையா? அப்ப இந்த கோர்ட்ல எந்த அடிப்படையில விசாரணை பண்ணாங்க, தீர்ப்பு கொடுத்தாங்க? அந்த கோர்ட்ல எந்த அடிப்படையில விசாரணை பண்ணாங்க, தீர்ப்பு கொடுத்தாங்க? ஆனா அந்த தீர்ப்புனால் அப்படிலாம் கிடையாது. உறுதியான தீர்ப்பு. எந்த அளவிற்கு உறுதியான தீர்ப்பாக அது இருக்கும் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? தீர்ப்பு செய்யறது யாரு, ஜட்ஜி யாருன்றது பொறுத்துதான் முடியும். ஜட்ஜி யாருங்க? அனைத்தின் மீதும் அதிகாரம் கொண்டவன், அனைத்திற்கும் உரியவன். அவன் பார்வையில் இது எதுவும் மறைந்ததாக இல்லை. அது மட்டுமா? அது மட்டும் இல்ல. ரொம்ப முக்கியமானது, தீர்ப்பு செய்யறது யார் தெரியுமா? அளவற்ற அருளாளன், நிகரற்ற இரக்கமுடையது. சத்தியத்தில் வாழ்ந்தவர்களுக்கு ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்படும். இதுவே அநியாயம் புரிந்தவர்களுக்கு என்ன வழங்கப்படும் என்பதற்கான பதில். அளவற்ற அருளாளன், நிகரற்ற இரக்கமுடையவன், அனைத்தின் மீதும் அதிகாரம் கொண்டவன், அன்றைய தீர்ப்பு நாளுடைய அதிபதியாக இருக்கு. அப்போ இப்ப நம்ம என்ன செய்யணும்? அதுதான் இப்ப நமக்கான அடிப்படை. முதல்ல இறைவன் பொருந்தி கொள்ளக்கூடிய வாழ்க்கை வழிமுறை என்ன, இறைவன் அனுமதித்த மார்க்கம் என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போனோடனே பரீட்சை வச்சிருவாங்களா? வைக்க மாட்டாங்களா? சொல்லி கொடுப்பாங்கல்ல. சப்ஜெக்ட்லாம் ஒழுங்கா படிச்சவங்களுக்கு தானே பரீட்சை. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கான செய்தி என்ன? இந்த தீர்ப்பு நாள்னு ஒண்ணு இருக்குதுன்னு இறைவன் டிக்ளேர் பண்ணிட்டான். அது ஒரு அதிபதி நான் தான் டிக்ளேர் பண்ணிட்டான். தீர்ப்பு ரொம்ப உறுதியா இருக்கும்னு சொல்லிட்டான். இப்ப அந்த தீர்ப்பு நாள் அன்னைக்கு நமக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ணணும்? இறைவன் அனுமதித்த மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும். இறைவன் எதை அனுமதித்திருக்கின்றான் என்ற மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு நாம் விளைய வேண்டும். மார்க்க கல்வி, மனித வாழ்வியலுக்கான கல்வி என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள ஆர்வம் காட்டும். அதுக்கான வழிமுறைகள் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துக்கும் போய் தெரிஞ்சுக்கிற வேண்டியது. இறைவன் பொருந்தி கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கை வழிமுறைகளை, இறைவன் அனுமதித்த அந்த மார்க்கத்தை நாம் உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும். தீர்ப்பு நாளில் சுகமானது ஒரு தீர்ப்பு நமக்கு வர வேண்டும் என்றால் மார்க்கம் தெளிவாக கற்று அறியப்பட வேண்டும். இந்த மார்க்கம் என்பது எங்கு அறிவிக்கப்படும், எங்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார்கள், அது தெரியணுமா இல்லையா? பல நிலைகள்ல அது நடக்குது. இந்த வகுப்புமே அப்படியான ஒரு வகுப்பு தானே. மார்க்கம் அறிவிக்கப்படாத வரை, அதை நாம் கற்றுக்கொள்ளாத வரை, மார்க்கம் அறிவிக்கப்பட்டு விட்டு அதன்படி நாம் வாழ அவகாசமும் அளிக்கப்பட்டு விடாத வரை நமக்கு தீர்ப்பு நாள் வராது. மார்க்கம் அறிவிக்கப்பட்டு விட்டது, அதன்படி வாழ்வதற்கு உங்களுக்கு அவகாசம் அளிக்கப்பட்டு விட்டது என்றால் எப்போது வேண்டுமானாலும் தீர்ப்பு நாள் வரலாம். இறைவன் எல்லா சூழ்நிலைகளிலும் உணர்வுகளாக நமக்கு வழிமுறைகளை அறிவித்துக் கொண்டேதான் இருக்கின்றான். மார்க்கத்தை அறிவித்துக் கொண்டேதான் இருக்கின்றான். தனியா நீங்க ஸ்கூலுக்கு வாங்க, அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, அங்க போயிட்டு வாங்க, இங்க ஒரு 10 நாள், ஒவ்வொரு மொமெண்ட்லையும் அந்த உள்ளம் என்கிற அந்த மனசாட்சியில் இறைவனுடைய வழிகாட்டல்கள், மார்க்க அறிவிப்பு என்பது இறங்கிக் கொண்டேதான் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும்.
ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அறிவிக்கப்படாத மனிதன் யாரும் இல்லை என்பது நம்முடைய உணர்வில் இருக்கக்கூடிய சத்தியம். நாம் அதை கவனிக்க தவறுகிறோம், அல்லது கவனித்தும் அதன்படி வாழாமல் இருக்கின்றோம். இதுதான் நடக்கிறது. இறைவன் புறத்திலிருந்து வேதம் என்ற அந்த வழிகாட்டல், அந்த மார்க்க வழிகாட்டல் என்பது இறக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கு. நன்மை தீமைகளை பிரித்தறிந்து எப்போதும் நமக்கு வழிகாட்டும் வேதமாக நம்முடைய மனசாட்சியே இருக்கிறது என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது போகத்தான் இதெல்லாமே இறைவன் தேர்ந்தெடுத்து கொண்ட தூதர்கள் மூலமும், பல்வேறு குருமார்கள் மூலமும், இன்னும் பல்வேறு விதமான அனுபவங்கள் மூலமும், படிப்பினைகள் மூலமும் ஒவ்வொருத்தரை நம்ம மீட் பண்றோம், பேசுறோம், ஒரு அனுபவம் ஏற்படுது, இழப்புகள் ஏற்படுது, நன்மைகள் நடக்குது. எல்லாமே மார்க்க அறிவிப்பு தான். அதுல ஒரு செய்தி இருக்குது. அதை நாம் கவனிக்க தவறிவிடக்கூடாது. மார்க்கம் என்பது இறைவன் புறத்திலிருந்து ஒவ்வொரு நாளும், நாம் பிறந்த நாளிலிருந்து நமக்கு புரிதல் தன்மை ஏற்பட தொடங்கிய நாளிலிருந்து நமக்கு மார்க்கம் அறிவிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கு. அப்போ அவைகளையெல்லாம் நாம் அறிந்து கொண்டிருக்கும் நிலையில் அவைகளின் அடிப்படையில் நாம் நன்மையான வழிகளில் வாழ்ந்து வர வேண்டும். நம்ம லைஃபோடைய டோட்டல் கண்டென்ட் இதுதான் நான் நினைக்கிறேன். அறிந்து கொள்வது, வாழ்வது. அதுல தவறும் போது இறைவனிடம் மன்னிப்பு கோருவது, இனிமேல் தவறாம இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு உதவி கேட்கறது, ஞானங்களை வேண்டுறது, மீண்டும் தவறாம இன்னும் உறுதியா வாழ்றது. இதுதான் வாழ்க்கையினுடைய கண்டென்ட்டா இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். மார்க்கங்களை அறிந்து கொள்வது, அதன்படி வாழ முயற்சிப்பது, தவறு நேரும்போது ஃபீல் பண்ணிடாம இறைவனே தவறிவிட்டேன், மன்னிப்பாயாக, தவறிவிடாத வாழ்க்கையில் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்வாயாக என்று அவனிடம் கேட்டு மீண்டும் உறுதியான தன்மையில் வாழ்வது. இந்த பரீட்சைன்னு சொன்னோமா இல்லையா? ஃபர்ஸ்ட் பரீட்சையில் ஃபெயில் ஆயிட்டோம். டீச்சர் நீங்க சொல்லி கொடுத்தப்ப நான் சரியா கேட்கல, அடுத்த எக்ஸாமுக்கு வரைய நான் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுங்க, நான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிக்கிறேன் அப்படின்னு கேட்ட டீச்சர் என்ன பண்ணுவாரு? குட், பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் பரீட்சையில் ஃபெயில் ஆனான்னு பரவாயில்ல, உனக்கு நான் சொல்லித்தரேன், ரெண்டாவது பரீட்சையில நீ சென்டம் வாங்காட்டியும் பரவாயில்ல, பாஸ் ஆயிரு. இறைவனே நமக்கு குருவாக இருந்து மார்க்கத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கு, கற்றுத்தந்து கொண்டே இருக்கின்றான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் போக்காக இருக்க வேண்டும். இப்போ இறை பொருத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த தீர்ப்பு நாளின் அதிபதிங்கிற வசனம் ஒரு நற்செய்தி. கெட்ட செயல்களில் ஈடுபட்டு இறை நெறிகளுக்கு முரணான வாழ்க்கையை வாழ்பவர்களுக்கு அந்த வசனம் ஒரு எச்சரிக்கை. டீச்சர் சொல்லி கொடுக்குறாரு, சொல்லி கொடுத்து படித்து பரீட்சை எழுதணும். அப்பையும் படிக்காம நீங்க பரீட்சை எழுதிங்கன்னா ஃபெயில் ஆயிரும். ஆனுவல் எக்ஸாம்னு ஒன்று வரும் இல்லையா? கடமையை செய்யறது மட்டும்தான் நம்ம வேலை. கடமையை செய்யறதோ எதுவுமே. கடமைங்கிறது என்ன? மார்க்கத்தை அறிந்து கொண்டு அதன்படி வாழுதல், தவறும் போது மன்னிப்பு கோருதல், மீண்டும் உறுதியான வழிகாட்டலை வேண்டுதல், அதன்படி மீண்டும் உறுதியாக வாழும். இதுதான் கடமையை செய்து. கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு இதைத்தான் அறிவுறுத்தினார். கடமையை செய், பலனை எதிர்பார்க்க. பலனையே எதிர்பார்க்காதன்னா அதுல நிறைய உன்னோட எனர்ஜி வேஸ்டா போயிடும். கடமையை செய்யறது ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுனா உனக்கு அதை விட பெரிய கூலி இருக்குது. அதனால டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் எக்ஸ்பெக்டிங் சம்திங். கடமை செய், பலனை எதிர்பார்க்க. மிகவும் மேன்மையான ஒரு உபதேசத்தை கிருஷ்ண பரமாத்மா இன்றைக்கு அர்ஜுனனுக்கு சொன்னார். விளைவுகளில் பற்று வைக்காமல் செயல்களில் மட்டுமே முழு கவனத்துடன் நாம் ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய இந்த வசனத்தின் அடிப்படையிலான புரிதலாக இருக்கு. கடமை எப்படி செய்யணும்னா இறைவன் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்படி செஞ்சுட்டேன், அப்படி செஞ்சுட்டேன், இப்படி செய்ய முடியல, கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் லேசாக்கித்தாங்க, நீ இப்படி பண்ணா ஈஸியா இருக்கணும் இறைவன் சொல்லித்தரும். இறைவனுடன் அந்த கற்றல் அனுபவம் என்பது ரொம்ப சுகமா இருக்கும். இந்த நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, எல்லாம் நன்மைக்கே. அது யாருக்கு எல்லாம் நன்மைக்கே? இறை பொருத்தத்தில் வாழ்பவர்களுக்கு. இறை நெறிகளுக்கு முரணாக வாழ்பவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளும். இப்ப இறைவன் காட்டிய வழிகளில் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுவே சுகம். தீர்ப்பு நாளில் நிலைத்த சுகத்தை விரும்பி நாம் வேலை செய்து வர வேண்டும். அதற்கான தடைகள் நிறைய இருக்கும், ஈஸி கிடையாது இல்ல. அந்த தடைகளை எல்லாம் நீக்குவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த முயற்சி அழகானதாக இருக்கும், இறை பொருத்தத்தில் அமையக்கூடியதாக அந்த முயற்சி இருக்கும். இப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் நிறைய விஷயங்களை லைஃப்ல மாத்திக்க வேண்டிய தேவை இருக்குது. அதே மாதிரி நம்ம மக்களுடைய தீர்ப்பு எப்படிப்பட்ட தீர்ப்பு நமக்கே தெரியும். அவர்கள் அநியாயமான தீர்ப்பை வழங்குவார்கள், அது நிலைக்காது. உண்மையான தீர்ப்பாளன் இறைவன். எனவே நாம் ஒருபோதும் மனிதர்களுடைய அநியாய தீர்ப்புகளை கண்டு கலங்கி விடக்கூடாது. அது மட்டும் கிடையாது, நாம் மனிதர்களினுடைய தீர்ப்புகள்ல பெருசா கவனம் வச்சுக்க கூடாது. பாராட்டுறாங்களா, இப்பா போதுண்டா சாமி, நீ ஒன்றும் பாராட்ட வேண்டாம். தூற்றுகிறார்களா, துவண்டு விட வேண்டும். இறைவன் என்ன சொல்வான், அவன் என்ன நினைப்பான் என்பதுதான் முக்கியம். எப்போதும் அதனை நாம் நினைவில் கொண்டிருக்க வேண்டும். மனிதர்கள் 1000 சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்களை பாராட்டுறவங்க நாளைக்கு
உங்களை தூற்றுவாங்க. இன்னைக்கு தூற்றுறவங்க நாளைக்கு சரியாம பண்ணிட்டேங்க, சூப்பருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதையே மாத்தியும் செய்வாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம். அதனால மனிதர்களுடைய தீர்ப்புகள்ல நாம் கவனம் கொள்ள வேண்டாம். இறைவன் என்ன நினைப்பான், அவன் என்ன சொல்லுவான் என்பதுதான் இங்கே முக்கியம். உடனே கூட இறைவன் அதை கம்யூனிகேட் பண்ணிடும். அதே மாதிரி மற்றவர்களுடைய திருப்திக்காக நம்முடைய சத்தியத்தின் நிலைப்பாடுகளிலிருந்து நாம் விலகியும் விடக்கூடாது. அவர் என்ன நினைப்பாரோ, இவர் என்ன நினைப்பாரோ, இறைவன் என்ன, நமது புறத்தில் உள்ள அந்த சத்திய நிலைப்பாட்டில் நாம் உறுதியாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நம் புறத்தில் உள்ள நியாயங்களை, நல்ல நோக்கங்களை மற்றவர்களுக்கு நாம் உணர்த்த மெனக்கெடுவோம். அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஐயோ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே, நான் இதெல்லாம் சொல்றேன், இந்த நல்ல நோக்கத்துல சொல்றேன். அது மெனக்கிட வேண்டாம். உங்க நல்ல நோக்கத்தை இறைவன் அறிந்து கொண்டவன், தீர்ப்பு செய்பவன். அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே என்று கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையில சோதனைக்காக பல தீர்ப்புகள் இறைவன் புறத்திலிருந்து வழங்கப்படலாம். சோதனைக்கான தீர்ப்பு, நம்ம நல்லது செஞ்சிருப்போம், ஒரு கெட்டது நடந்திருக்கும். உடனே அப்ப நம்ம என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும், அது தீர்ப்பு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க நல்லதானே செஞ்சிருக்கிறீங்க, உங்க மனசாட்சிக்கு முரண்பாடு இல்லாத ஒரு நல்ல செயலை நம்ம செஞ்சிருக்கோம் தானே. ஒரு தீங்கு நடந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக அது தீர்ப்பு அல்ல, அது ஒரு சோதனை. யாருக்கு சோதனை? நமக்கான சோதனையா கூட இருக்கலாம், அநியாயம் புரிபவர்களுக்கான சோதனையாகவும் இருக்கலாம். சில நேரங்கள்ல நம்ம நியாயம் செஞ்சிருப்போம், நம்ம நியாயம் செஞ்சிருக்கோமா இல்லையான்னு கூட டவுட் வந்துடும். ஆனா அநியாயம் செஞ்சவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும், நம்ம கண்டிப்பா அநியாயம் செஞ்சிருக்கோன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்களுக்கு நன்மை நடக்கும். அவங்களுக்கு நன்மை நடந்ததுனால நமக்கு ஒரு தீமை நடந்தது போல தோன்றும். நிச்சயமாக அது அவர்களுக்கான பெரும் சோதனை. ரொம்ப முக்கியமா இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பாக்குறது. நம்ம நல்லா தானே பண்ணோம், நல்லா தானே செஞ்சோம், இப்படி ஆயிடுச்சு, அவன் இப்படி பண்ணானே, அவனுக்கு அது கிடைச்சிருச்சு, அது தீர்ப்பு அல்ல, அதனால அவனுக்கு நன்மை இல்லை. உங்களுக்கு இப்ப தீங்கு நடந்தாலும் நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள். ஏன்னா இறைவன் அவர்களுக்கான சோதனைக்காக உங்களை பயன்படுத்தி இருக்கின்றான் என்றால் உங்களை எப்படி பாதுகாக்கக்கூடியவனாக இறைவன் இருப்பான் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இறைவன் அப்படியே உள்ளங்கையில வச்சிருக்கிறான், கவலையப்படாது. அது அநியாயம் புரிந்தவர்களுக்கான சோதனை. நியாயத்தின் பக்கம் இருந்தவர்களுக்கு நிச்சயமாக மிகவும் மேலான கூலி என்பது இறைவன் புறத்தில் இருக்கு. அதனால இறை பொருத்தத்தில் செயல்கள் செய்து விட்டோமா, இந்த உலக வாழ்க்கையை விட மகத்தான கூலி நிச்சயமாக நமக்கு இருக்கிறது என்பது மீது நான் நம்பிக்கை கொள்வேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சத்தியத்துல எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறோன்றதுக்கும் ஒரு சோதனை வரலாம். நீங்க நல்லது பண்ணுவீங்க, உடனே ஒரு தப்பு நடந்துரும், இனிமே நல்லதே பண்ணக்கூடாதுங்க, இனிமேல் நம்ம கெட்டதா பண்ணிடுவோம், கெட்டது பண்ணுவீங்க நல்லா இருக்காங்க, நம்மளும் ஏன் நல்லா பண்ணோம் அப்படி நீங்க நினைச்சிடுறீங்களா, இல்ல உறுதியா தான் இருக்கீங்களா அப்படின்றதுக்கான சோதனையா கூட சில தீர்ப்புகள் சோதனைக்காக வழங்கப்படலாம். எப்போதும் நீங்கள் இறைவனுடைய தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதில் மட்டும் நம்பிக்கை இழந்துவிடாது. ஒரு சிறிதும் கடுகளவு கூட அநியாயம் செய்யப்பட மாட்டோம் என்பதை நாம் புரிந்து, சோதனைக்காக பல தீர்ப்புகள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை, வழங்கப்பட்டு கொண்டிருப்பதை இந்த உலகத்தில், அதுவும் இன்றைய நவீன உலகத்தில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அவர்களெல்லாம் வெற்றி பெற்று விட்டதாக அவர் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இறுதி தீர்ப்பு நாளில் சத்தியம் என்பது நிலை பெற்று நிற்கும். பொய்யும் அநியாயமும் முற்றிலுமாக அழிந்து போகும். அந்த நாள் நிச்சயமாக உண்டு என்பதை இறைவன் உறுதியாக சொல்லியிருக்கின்றான். இந்த தீர்ப்பு நாள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கூடுதலா ஒரு மறைமுகமான செய்தி நம்ம புரிஞ்சுக்கணும். இறைவன் மனிதர்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றான். கம்ப்ளீட் ஃப்ரீடம், என்ன வேணா பண்ணிக்கங்க. இது ஒரு மறைவான செய்தி. அப்பதானே தீர்ப்பு தர முடியும். இறைவன் கரெக்டாவே உங்களை வாழ வச்சுட்டானா அப்ப எதுக்கு தீர்ப்புன்னு ஒண்ணு கொடுத்துக்கிட்டு? கம்ப்ளீட் ஃப்ரீடம் நமக்கு இருக்குது. நம்ம என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை தேர்ந்தெடுக்கிறோன்றது நம்ம பொறுப்பு. அதுதான் நம்ம வேலையே. எல்லாமே விதிப்படி தான் நடக்கும். உனக்கு அது அமைஞ்சிருந்தா அது அமையும். அப்படி கிடையாது. இறைவன் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டான், நீங்க எடுத்துக்குங்க. தப்பு பண்றீங்கன்னா நீ இதை பண்ணணும்னு இறைவன் நாடி இருக்கிறான். இது என்ன அநியாயமா இருக்குது? தப்பு பண்ணணும்னு இறைவன் நாடுவானா? நீங்க தப்பு பண்ணிட்டு இறைவன் மேலே பழி, நீங்க தேர்ந்தெடுத்துக்கணும். நன்மையை தேர்ந்தெடுத்து தீமையை விட்டு விலக்கிடும். அதனால தீர்ப்பு நாள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அது எவ்வளவு சிவியரா இறைவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்னு என்ன அர்த்தம்? உங்க மேட்டர்ல நான் தலையிடவே இல்லப்பா, நாளைக்கு என்கிட்ட நீங்க சொல்லிடக்கூடாது, நீங்க தானே சொன்னீங்க, நான் அதனாலதான் அதை செஞ்சேன் அப்படின்லாம் நீங்க சொல்லிடக்கூடாது. முழுமையான சுதந்திரம் தெளிவா சொல்லிட்டான். மறைவான செய்தியா இருக்கும். அப்பதான் தீர்ப்பு வழங்க முடியும். எனவே நம்முடைய மனதின் நிலைப்பாடுகளின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. அதனால மனதினுடைய நிலைப்பாடுகளை நாம் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். விதிப்படி தான் எல்லாம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது, என்னுடைய புரிதல். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேர்ந்தெடுத்தல்களை நாம் கவனமாக செய்வோம். ஏன்னா அந்த தேர்ந்தெடுக்கிறத நம்ம கையில் இருக்குது. நாம் எதையும் படைப்பவர்கள் அல்ல, நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறைவன் தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான சுதந்திரத்தை நம்மிடம் கொடுத்திருக்கின்றோம்.
ரெண்டுமே இருக்கு. இது வேணுமா அது வேணும். இது சத்தியம் கொஞ்சம் டல்லா இருக்குது, இது அசத்தியம் அலங்காரமா இருக்கு. அது நல்லா இருக்குதுன்னு அசத்தியத்தை நீங்க எடுத்துக்கிறீங்களா? இல்ல இது சத்தியம் அசிங்கமா இருந்தாலும் பரவாயில்ல, இது இறைவன் ஏற்றுக்கொள்வது, இறைவன் பொருந்தி கொண்டது, இதை நான் எடுத்துக்கிறேன். தேர்ந்தெடுத்தல்கள்ல கவனமா இருக்கும். அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கத்தை அறிந்து கொள்வது என்பது என்னது? எதை தேர்ந்தெடுக்கிறது? இதுதான் மார்க்கத்தை அறிந்து கொள்வது. தேர்ந்தெடுத்தல்களை குறித்த ஞானத்தை கொடுப்பதுதான் மார்க்க கல்வியாக இருக்க வேண்டும். நன்மை தீமை எல்லா சூழ்நிலைகளும் நம்ம சூழ்ந்திருக்கும். மார்க்கத்தை அறிந்து கொள்வது, அதன்படி வாழ்வது, தவறும் போது இறைவனோட உதவி கேட்பது, இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவது, மன்னிப்பை பெறுவது, மீண்டும் உறுதியாக மார்க்கத்தில் நிலை பெற்று வாழ்வது, இதுதான் இறைவழி வாழ்க்கை. லேசான வாழ்க்கை தான், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இந்த மாதிரி வாழக்கூடியவங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் வந்துடும். யாருக்குமே நம்மளை வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியெல்லாம் இருக்காது. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் அவரை நல்லவர்னு காட்டிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாரு, எவ்வளவு விளம்பரங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. தீர்ப்பு நாளின் அதிபதி இறைவன் தான் நினைச்சிட்டு யாருக்கு நீங்க காட்ட போறீங்க? யாருக்கு காட்டி என்ன பிரயோஜனம்? யாருக்கும் எதையும் சொல்லவே தேவையில்லை. ஒரு பிரைவேட் லைஃப் தான் அது. நீங்க பாட்டு நிம்மதியா வாழ்ந்துகிட்டே இருங்க. இறைவன் உங்களை உறுதியாக பாதுகாப்பான். அந்த மாதிரி பாதுகாப்பு யாரும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கருணையும் மேன்மையும் நிறைந்த அற்புதமான பாதுகாப்பு. எந்த விளம்பரமும் தேவை. இன்னைக்கு என்னங்க, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா போட்டோ எடுத்து போட்டுறாங்க, கருணை கடலைங்கிறாங்க, மகாபிரபுங்கிறாங்க. எவ்வளவு விளம்பரம்! மற்றவர்களுடைய அபிப்பிராயங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டாம். செஞ்சிட்டீங்களா, போயிட்டே இருங்க. அவ்வளவு நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா அது அங்க பதிவாயிரும். அதுக்குரிய கூலி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இறைவன் மறந்துடுவானா? இறைவன் மறப்பவன் அல்ல. மறப்பது மனித இயல்பு. இறைவன் மறக்க மாட்டான். அதே போல இந்த உலக வாழ்க்கையில இறைவன் ஏற்கனவே நிறைய சின்ன சின்ன தீர்ப்புகள் வழங்கியிருக்காங்க. அதாவது பெரிய தீர்ப்பு நாள் ஒண்ணு இருக்குது. அப்பப்போ ஒரு தீர்ப்பு அப்பப்போ வழங்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு செயலுக்கு ஒரு விளைவு இருக்குன்னா சொல்றோமா இல்லையா? அதெல்லாம் அப்பப்போ சின்ன சின்ன தீர்ப்பா இறைவன் கொடுத்துட்டு தான் இருக்கு. அப்போ இறைவன் ஏற்கனவே இந்த உலக வாழ்க்கையில வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்புகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது இறைவனை கண்ணியப்படுத்தும். இறைவன் இப்படி பண்ணிட்டானே, இறைவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையே, இப்படி கல் நெஞ்சக்காரனா இருக்கானே, உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடாது. இறைவனுடைய தீர்ப்புகள் குறித்து கெட்ட உணர்ச்சிகள் கூடாது. முக்கியமாக மரணங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லார் ஃபேமிலியிலையுமே ஒரு மரணம் நடந்திருக்கா இல்லையா? அதை நம்ம ஏற்றுக்கொள்வது. ஐயோ, இறைவன் இப்படி கூட்டிட்டு போயிட்டானே, இன்னொரு 10 வருஷம் வாழ்ந்துருக்கலாம், கல்யாணத்தை பார்த்துட்டு போயிருக்கலாமே, அப்புறம் கல்யாணத்தை பார்த்துட்டு போய் நீங்க குழந்தைய ஒரு பேரம்பேத்தி பார்த்துட்டு போயிருக்கலாமேன்னு சொல்லுவீங்க. அதுக்குள்ள நீங்களே போயிருவீங்க. எதுக்கு இதெல்லாம்? மரணங்களை ஏற்றுக்கொள்வது என்பது இறைவனை கண்ணியப்படுத்து, இறைவனுடைய தீர்ப்பை கண்ணியப்படுத்து. அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதுங்க. நிறைய பேருக்கு அந்த கணவன் இறந்து விட்டாலோ, மனைவி இறந்து விட்டாலோ, தாய் தந்தையர்கள் இறந்து விட்டாலோ, சகோதரர்கள் இறந்து விட்டாலோ, பிள்ளைகள் இறந்து விட்டாலோ வருத்தப்பட வேண்டாம். அவங்க எங்கிருந்து வந்தார்களோ அங்கு சென்று விட்டார். அவர்களுக்கு உரியவனிடம் சென்று விட்டார்கள். இதுல நீங்க உணர்ச்சி வசப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இறைவனுடைய தீர்ப்பை நீங்கள் விமர்சிக்கக்கூடிய பெரும் பாவத்தை நாம் செய்து விடவே கூடாது. ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனை கண்ணியப்படுத்துது. அது நமக்கு நல்லது. அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நமக்கு நல்லது. இதே போல என்னுடைய ஒரு இறுதி புரிதல் என்னன்னா, எல்லாத்துக்குமான நியாயங்களும் இந்த உலக வாழ்க்கையிலேயே முழுமையா நிறைவேற்றப்பட்டு விடாது, அங்கீகரிக்கப்பட்டு விடாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதே போல எல்லா அநியாயங்களுக்கும் இந்த உலக வாழ்க்கையிலேயே தண்டனை கொடுக்கப்பட்டு விடாது என்பதையும் நான் உறுதியாக நம்புகிறேன். இறுதி தீர்ப்பு நாள் என்று ஒன்று உண்டு. இறைவனுடைய செய்தி அன்று அனைத்தும் நடக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளுமே ஒரு வகையில தீர்ப்பு நாளாக தான் இருக்கு. நேற்றைய செயல்களுக்கான தீர்ப்புகள் இன்றோ நாளையோ அடுத்த வாரம் வழங்கப்படும். இந்த மாதிரியான தீர்ப்புகள்ல மன்னிப்புகள் உண்டு, அவகாசங்கள் உண்டு, பரிந்துரைகள் ஏற்கப்படலாம். ஆனா அந்த தீர்ப்பு நாள்ல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மன்னிப்புகள் இல்லை, அவகாசம் இல்லை, பரிந்துரைகள் ஏற்கப்படும். இந்த உலகத்துல சில விஷயங்கள் இருக்கலாம். நாம் செய்து கொண்டிருந்தவைகள் குறித்து நாம் அறிவிக்கப்படும், தீர்ப்பு செய்யப்படும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பது என்னுடைய தீர்ப்பு நாளின் அதிபதி என்ற வசனத்தின் அடிப்படையிலான புரிதல். இதுவரை இன்னைக்கு வசனத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம், புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், நாம் செய்த தவறுகளுக்கு முதலாவதாக இறைவனிடம் மன்னிப்பு தேட வேண்டும். நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முயல வேண்டும். அதற்கான வழிமுறைகளில் நாம் பயணிக்க வேண்டும். எண்ணங்கள்ல கவனமா இருக்கணும். எண்ணங்கள் தானே செயலா மாறுது. எண்ணங்கள்ல கவனமா இருக்கணும். செயல்கள்ல ஒழுங்கு இயல்பா ஏற்பட்டுரும். செயல்கள்லையும் கவனமா இருக்கணும். ஏன்னா எண்ணங்கள் சரியா இருந்தும் செயல்கள்ல சரியான தன்மைகள்ல வெளிப்பட முடியாத நிலையும் ஏற்படணும். அதனால எப்பயுமே இறைவனிடம் உதவி தேடிய நிலையிலேயே நாம் வாழ வேண்டும். அது ஒரு பதட்டமான வாழ்க்கையா, அழுத்தம் நிறைந்த வாழ்க்கையா நம்ம நினைச்சுக்க வேண்டாம். அது ரொம்ப லேசான வாழ்க்கை.
ஏன்னா இறைவன் வந்து நமக்கு லேசானது தான், கஷ்டமா ஒரு அழுத்தமா நம்மளை வாழ வைக்க அவன் விரும்பல. இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையே கூட இறைவனுடைய தற்காலிக தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இது நல்லா இருந்ததுன்னா நன்றி செலுத்திட்டு அதுல நிலைச்சிருக்கணும், அதுல இருந்து தவறிடக்கூடாதுன்றத பிரார்த்தனையா வச்சுக்கணும். தப்பா இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறோம்னா அதை ஏற்றுக்கொண்டு இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு புதிய படைப்பாக என்னை படைத்து தா இறைவன் கேட்டு நம்ம மாத்திக்கணும். நேர்வழி காட்டப்பட்ட பின்பு தவறிவிடக் கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப கீழ்நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்னாலும் சோர்ந்து போயிடக்கூடாது. சோதனைகள் வந்தா நன்மை, ஏன்னா அது இங்கேயே வந்துருச்சு, இங்கேயே உணர்த்தப்பட்டுச்சுன்னு சந்தோஷப்பட்டு மாத்திக்கிறோம். அவங்க சொன்ன மாதிரி அங்க போயிட்டு நம்ம எதையும் பேச முடியாது, அவகாசம் அளிக்கப்படாது. அதனால சோதனைகள் வந்துருச்சுன்னா எங்கேயோ தவறு இருக்கும். அந்த சோதனை என்ற தீர்ப்பு நம்மளை வந்து மீட்சி பெற வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் இறைவன் கொடுத்துருக்கு. அதுலயும் இறைவனுடைய கருணை இருக்கு. ஏன்னா இங்க வந்து இறைவனுடைய கருணை முழுமையா இருந்துகிட்டே இருக்குது. நீங்க அன்னைக்கு அங்க வரும்போது வாயில பூட்டு போட்டுருவாங்கன்னு சொன்னாங்களே இல்லையா, அந்த மாதிரி நிலைமையில நீங்க மாட்டிடக்கூடாது. அதனால இங்கேயே நான் உங்களை சோதிக்கிறேன், இங்கேயே நீங்க விழித்துக் கொள்ளுங்கள், இங்கேயே உங்களுக்கு அவகாசம் இருக்கும்போதே மாறிக்குங்க. அதனால எந்த சோதனை வந்தாலுமே அது நன்மையா நம்ம பார்த்துட்டு அதுல இருந்து நம்ம மாறி வந்துடணும். அவகாசம் நிச்சயமா அந்த உலகத்துல உண்டு. அங்க அவகாசம் இல்ல. வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு அவகாசம் தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். வாழ்க்கையே ஒரு அவகாசம் தான். நம்ம நம்ம எல்லாருமே அந்த தீர்ப்பு நாளை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றோம் என்று கூட நான் புரிந்து கொள்கின்றேன். அந்த அந்த டேவை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கிறோம்.